ஹலோ! ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரித்தம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம். அத்தியாயம் 12 பார்ப்போம். குணம் தரும் கோவில்கள். நான் செய்யும் வேலை மூலமாகத்தான் என்னை நீ புரிந்து கொள்வாய். ஆகவே தான் என்னை நான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொள்ள நீ அற்புதம் என்று மிராக்கிள் கூறுகின்ற அனுமதி சீட்டினை நானே உனக்கு காண்பிக்கிறேன் பாபா. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள். ஏழைகளின் நன்மைக்காக பகவான் புட்டபர்த்தியில் ஒரு சத்யசாயி பொது மருத்துவமனையினை 1956ஆம் ஆண்டில் நிறுவினார். மருத்துவமனையும் மருத்துவர்களும் வெறும் கருவிதாம் என்றும் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாதான் உண்மையில் மருத்துவர் என்றும் அனைவரும் அறிவர். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளையும் நோய் இன்னதென்று அறிய இயலாத போதும் இந்நோயாளிகளையும் குணப்படுத்தும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டு அற்புதமான முறையில் குணப்படுத்திய கேஸ்கள் கணக்கற்றவை. பிறகு பகவான் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்பட வேண்டுமென்று திருவுளங்கொண்டார். அங்கு பிற இடங்களில் லட்சக்கணக்கில் செலவாகும் மருத்துவ சிகிச்சை இலவசமாக தரப்படும். அந்த மருத்துவமனை உலகில் இன்னொரு அதிசயமாக திகழும். இறைவனின் திருவுள்ளம் வெகு விரைவில் நிறைவேறியது. 1990 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதியன்று பகவான் அடிக்கல் நாட்டினார். சரியாக ஒரு வருடத்திற்கு பிறகு 1991 நவம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனை திறக்கப்படும் என்று அறிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை லண்டனில் உள்ள பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் டைரக்டரான டாக்டர் கீர்த்திச்சோ டாக்டர் கீத் கிரிச்லோ என்பவரால் திட்டம் தீட்டப்பட்டது. சர் ஈசக் டைக்ரெட் கூறிய குறிப்பான அறிவுரையின்படி அவர் பிரசாந்தி நிலையத்துக்கு வந்து சுவாமியின் தரிசனத்தை பெற்றார். சுவாமி அவருக்கு பேட்டி அளித்தார். பேட்டியின் போது அவர் வல்லுநருக்கு இந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு திட்ட அமைப்பு டிசைன் வடிவமைப்பதில் உள்ள நுட்பங்களை விளக்கினார். தன் மண்ணில் எத்தகைய வடிவம் உள்ளது என்பதை விவரமாக கூறும்போது வாஸ்து, ஹிந்து கட்டிடக்கலை, கிரக அமைப்புகள், ஜோதிட அமைப்புகள் இவற்றையெல்லாம் பற்றி குறிப்பிட்டார். அந்த பொறியியல் வல்லுனர் சுவாமியின் தொழில்நுட்ப அறிவின் விரிவு, வீச்சு, ஆழம் இவற்றை கண்டு திகைப்புக்கு உள்ளானார். அவர் லண்டனுக்கு திரும்பினார். சுவாமியின் அறிவுரைப்படி வரைபடம் எழுத தொடங்கினார். அவரால் எழுத இயலவில்லை. ஒரு நண்பரின் அறிவுரைப்படி தான் பாபாவின் கைகளில் வெறும் கருவி என்று கற்பனை செய்து கொண்டார். பாபாவின் கருணைக்கு தன்னை முழுதும் ஆட்படுத்தி கொண்டார். அவர் பாபாவிடம் இடைவிடாது பிரார்த்தனை செய்தார். தனது வேலையை புதிதாக தொடங்கினார். நீண்ட வரைபட தாளை டிராயிங் பேப்பர் எடுத்துக்கொண்டார். ஒரு கோடியிலிருந்து மற்றொரு கோடி வரையில் ஒரே முயற்சியில் மருத்துவமனையின் வரைபடம் வரைந்தார். ஒவ்வொரு கோடியிலும் ஒரு வார்டு சேர்த்தார். இரு பக்கங்களிலும் நீளப்படுத்தி நடுவில் குழிவாக வளைத்து இரு அன்புள்ள கைகளை நீட்டி தன் அன்புக்குரியதை சுற்றி கொள்வது போல சுவாமியின் அறிவுரையின்படி வரைந்தார். கட்டிட வல்லுநரின் குழு இந்த இடத்திலிருந்து செயல்படத் தொடங்கியது. அவர்கள் 3 மாதங்கள் வேலை செய்தனர். ஒரு நாளைக்கு 17 மணி நேரங்கள் வேலை செய்தனர். அனைத்து திட்டங்களையும் வரைபடங்களையும் நிறைவு செய்து ஒவ்வொரு விவரங்களையும் அனுப்பினார். அமெரிக்கா போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்த நாட்டிலும் கூட இது போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினை 7 வருடங்களுக்குள் கட்டி முடிக்க இயலாது. சுவாமி இந்த மருத்துவமனையினை எவ்வாறு 6 மாதங்களில் கட்டி முடிப்பார் என்று யோசனை செய்தார். லண்டனில் இருந்து கட்டிட வல்லுநர்கள் வந்து சேர்ந்தனர். அவர்கள் அடித்தளங்கள் இட்டு 3 to 4 உயரமுள்ள கான்கிரீட் தூண்களை எழுப்பினர். சுவாமி மே மாதம் பெங்களூருக்கு சென்றபோது இந்த கட்டிட வல்லுநர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி அவர்கள் இடத்துக்கு சென்று விட்டனர். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பெங்களூரிலிருந்து கொடைக்கானலுக்கு செல்லும் வழியில் சுவாமி கர்னல் ஜோகரனாவை கூட்டிக் கொண்டு வந்து
எந்த அளவுக்கு வேலை நடந்து இருக்கிறது என்பதை அறிய கட்டிடம் கட்டும் இடத்துக்கு சென்றார். அந்த நாளிலிருந்து திறப்பு விழாவிற்கு குறித்த நாள் வரையில் 22/11/1991 6 மாத கால இடைவெளி தான் இருந்தது. கட்டிடம் கம்பீரமாக இருக்க வேண்டும். அன்று வரை புதியதான மருத்துவ இயந்திரங்களை வரவழைத்து நிறுவுதல் வேண்டும். அந்த இயந்திரங்களை வேலை செய்ய வைக்க 1000 துணை கருவிகளை வரவழைத்து பயன்படுத்த வேண்டும். கர்னல் ஜோகராவ் கூறினார். சுவாமி ஆயிரக்கணக்கான பணியாட்களை வேலையில் அமர்த்தி இரவு பகலாக வேலை செய்தாலும் இந்த திட்டத்தை நவம்பர் 22க்குள் நிறைவேற்ற முடியுமா? இதற்குரிய நிதி சுவாமி குறுக்கிட்டார். சந்தேகம், குழப்பம் போன்ற அலைகளை உருவாக்காதே. சுவாமியின் சங்கற்பம் கட்டாயம் நிறைவேறும். இந்திய பொறியாளர் போஸினை போஸ் கூப்பிட்டு அவருக்கு உத்தரவுகள் பிறப்பித்தார். MS லாசன் டர்போ மூலமாக 2000 பணியாட்களை வரவழைத்து இந்த வேலையை அமர்த்தி குறித்த காலத்திற்குள் முடித்துவிடு. சுவாமி கொடைக்கானலுக்கு சென்றார். பிரிகேடியர் போஸ் சுவாமியின் உத்தரவின்படியே நடந்து கொண்டார். முழு பாரத்தையும் சுவாமியின் தோள்கள் மீது போட்டுவிட்டு அவரது கருவியாய் பணிபுரிந்தார். தினமும் 2000 பேர்களுக்கு மேல் ஆட்களை அமர்த்தி சிறிதும் இடைவெளி இல்லாமல் வேலை இரவும் பகலும் நடைபெற ஏற்பாடு செய்தார். அவரது முயற்சிக்கு தகுந்த பலன் கிட்டியது. 1991ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அன்றே திறப்பு விழாவுக்கு 1 மாதத்துக்கு முன்பே கம்பீரமான அந்த மாபெரும் கட்டிடம் முடிக்கப்பட்டு மருத்துவ இயந்திரங்கள் பொருத்த வல்லுநர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சர் ஐசக் டைக்ரெட் மருத்துவ இயந்திரங்கள் பலவற்றை இலவசமாக வழங்கினார். இந்திய அரசு வரிகளையும் மற்றும் சில கட்டுப்பாடுகளையும் ரத்து செய்தது. புட்டபர்த்திக்கு இயந்திரங்கள் விமானம் மூலம் தூக்கி செல்லப்பட்டன. ஜெட் விமானங்கள் புட்டபர்த்திக்கு நேராக வந்து பண்டங்களை தாமதமில்லாமல் கொடுக்க வசதியாக சத்யசாயி விமானத்தளம் தரம் உயர்த்தப்பட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று பெயரிடப்பட்டது. அமெரிக்கன் சாயி நிறுவனத்தினுள்ள ஜான் ஸ்கின்கோரிடமிருந்து 1 கோடி ரூபாய் அன்பளிப்பு கிடைக்கப் பெற்றதால் இரத்த பரிசோதனை செய்வதற்கான நவீன கருவி அமெரிக்காவிலிருந்து வரவழைக்கப்பட்டது. அது ஒரு மணி நேரத்தில் 600 நோயாளிகளுக்கு 20 விதங்களான இரத்த பரிசோதனை நடத்தி அவற்றின் விடைகளை மருத்துவர்களின் ஆராய்ச்சிக்கும் பரிசோதனைக்கும் தரும். அதன் கணினி 10 மில்லியன் நோயாளிகளுக்கு குறிய விடைகளை சேமித்து தேவையான போது எடுத்துத்தர வல்லது. கடைசியாக 1991ஆம் நவம்பர் 22ஆம் தேதி பொழுது புலர்ந்தது. பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் திருவுளத்தின்படி மருத்துவமனையின் தொடக்க நாளன்றே 4 இதய அறுவை சிகிச்சைகள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ் நடைபெற்றன. எவ்வளவு அதிசயமானது! எத்தகைய அற்புதம் இது! துவக்க நாள் பெருவிழா 1 ஆண்டுக்கு முன்னாலேயே தெரிவிக்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு முன்னால் தரிசான விவசாய நிலங்கள் தான் இருந்தன. 5½ மாதங்களுக்குள் கம்பீரமான கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. மிகவும் அபூர்வமானதும் மிகவும் நவீனமானதுமான மருத்துவ இயந்திரங்கள் புட்டபர்த்தி விமான தளத்துக்கு நேராக வந்தடைந்தன. 1 வருடத்துக்கு முன்னால் தெரிவிக்கப்பட்ட அதே நாளன்று மருத்துவமனை திறக்கப்பட்டது. இதய அறுவை சிகிச்சைகள் ஓப்பன் ஹார்ட் முதல் நாளே நடைபெற்றன. இவையெல்லாம் நம்பக்கூடியவையா? உலக முழுவதிலும் உள்ள வல்லுநர்கள் ஆச்சரியப்பட்டனர். இது போன்ற இன்னொரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பெங்களூரில் கட்டப்பட்டது. அதுவும் பகவான் பாபாவின் தெய்வீக சங்கற்பத்தின் விளைவுதான். 1999 நவம்பர் மாதம் மருத்துவமனை பற்றி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. 2000 நவம்பர் மாதத்தில் அது முழுமையாக தயாராகிவிட்டது. 2000 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பகவான் ஸ்ரீ சத்யசாயி கூறினார், சாயி நிறுவனங்கள் நிரந்தரமானவை, என்றென்றும் அவை ஏழைகளுக்கு பணிபுரியும். திறந்த கண் மூடாமல் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் சங்கல்பத்தையும் அவர் அதனை நிறைவேற்றுவதை காண்பதையும் தவிர
நம்மால் வேறு ஒன்றும் செய்ய இயலாது. ஒருமுறை அவர் இவ்வாறு பிரகடனம் செய்தார்: எனது சங்கற்பம் நிறைவேறியே தீரும். 14 உலகங்கள் ஒன்று சேர்ந்து என்னை எதிர்த்தாலும் நான் சங்கற்பித்த செயலை தடுக்க இயலாது. எனது தெய்வீக ஆற்றலை அளந்தறிய யாருக்கும் சக்தியும் திறமையும் இல்லை. பிரம்ம தேவன் உள்ளிட்ட தேவர்கள் யாருமே அதனை புரிந்து கொள்ள இயலாது. அதனில் கோடியில் ஒரு பங்கு மிகவும் மதிக்கூர்மை உள்ளவனால் கூட அளந்தறிய இயலாதது. பகவானின் இந்த உன்னதமான வாக்கு உலக மக்களால் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும். ரமா பூ போட்டு.